இங்க கௌதம் என்ற நம்ம ஹீரோ ஸ்கூல்ல லவ் பண்ண மலர்விழி அப்படின்ற பொண்ணையே நடிச்சிட்டு இருக்கான். ஆனா இவனோட அத்தை பொண்ணு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கா. மலர்விழி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா அமெரிக்காவுக்கு போயிருப்பா. அதுக்கப்புறம் மலர்விழிய இவனால கான்டாக்ட் பண்ண முடியாமலே போயிட்டு இருக்கும். இவன் ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது அங்க குறி சொல்றவங்க இவன் கையை பார்த்துட்டு நீ யாருக்காக காத்துட்டு இருக்கியோ அந்த பொண்ணு கடல் கடந்து உனக்காக காத்துட்டு இருக்கா, கூடிய சீக்கிரமே அந்த பொண்ணு உனக்காக திரும்பி வருவா அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்றாங்க. இதை கேட்ட கௌதமும் ரொம்ப சந்தோஷப்படுறா. ஆனா இதெல்லாம் பின்னாடி நின்னே பார்த்துட்டு இருந்த அவங்க அத்தை பொண்ணு ஆனந்தி மாமா நமக்கு கிடைக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்றா. இந்த பொண்ணுமே சூசைட் பண்ணிக்கிறதுக்காக கரண்ட் கம்பியில கைய வச்சிடறா. ஆனா எப்படியோ ஒரு வழியா அந்த பொண்ணையை காப்பாத்திடுறாங்க. இவங்க அம்மா வந்து ஆனந்தி தற்கொலை பண்ற லெவலுக்கே போயிட்டா, அதனால நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவனுக்கு வேற வழி இல்லாம இவன் ஆனந்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஆனந்திக்கு இவனால ஹஸ்பண்டாவே இருக்க முடியல. இன்னமும் மலர்விழியே நினைச்சிட்டு இருக்க. கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றதுக்காக பூசாரி பொண்டாட்டி பேரு கேட்டா மலர்விழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது கேட்கிற ஆனந்தியும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு போயிடுறா. மலர்விழி மாதிரி இருந்தா மாமாக்கு நம்மள பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி மாதிரியே ட்ரெஸ் பண்றது, அவ்வளவு மாதிரியே டிராயிங் பண்றது, மலர்விழி என்ற பேரை எழுதி கழுத்துல மாட்டிக்கிட்டு மாமா இப்போ உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. நீ என்னதான் இருந்தாலும் மலர்விழி ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிடுறான். இப்போ அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி அங்க இருக்கிற பொருள்லாம் தூக்கி அடிக்கிறா. அந்த பேப்பர் வெயிட் பெட்டு அவன் தலையில அடிபட்டுருது. கௌதம் தலையில இருந்து ரத்த வரத்தை பாக்குற ஆனந்தியும் மாமாவே அடிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறா. இந்த பொண்ணு அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போய் அட்மிட் பண்ணா இந்த பொண்ணுக்கு மென்டலி டிசார்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஒரு வழியா அந்த பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் பாக்குறாங்க. ஆனந்தி நம்மளால தான் இந்த மாதிரி ஆயிட்டா அப்படின்றத புரிஞ்சுக்கிற கௌதமும் ஆனந்தி கூடவே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுறான்.